குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க போகுது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயம்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவ்ல எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கூடிய பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம். அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்பவுமே எல்லா தமிழ் மாதத்துலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்குலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யாரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்தீங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசியின் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு டிராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கு. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வருடம் எத்தகைய ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, சரிங்களா? நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு சக்சஸை கிடைக்காம இருந்திருக்கும். முயற்சிகளாகவே இருந்திருக்கும். அதுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது, அப்படியே தொடங்க போதா, அப்படியே தொடர போதா, இல்லை புதிய ஒரு உச்சத்தை எட்ட போறீங்களா, என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஆண்டின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தாங்க இந்த ஆண்டே துவங்குது. நீங்கள் தான் ஹீரோ, சரிங்களா? கல்யாணத்தில் மாப்பிள்ளை நீங்கள் தான், கல்யாண பெண் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை வச்சு தான் இந்த ஆண்டே துவங்க. இந்த காலகட்டம் அப்போ எப்படி இருக்கும்?
கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் பார்வையில் இருக்கிறீங்க. 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்கும்? குழந்தைகள் மூலமாக பேரும் புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்திருக்கும் பல பேருக்கு. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வந்துடும். சரிங்களா? ஷேர் மார்க்கெட் எதுனா போட்டிருந்தாலும் சூப்பர் இப்போ வரைக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, இந்த தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு குரு பயிற்சி வரும் மே மாதத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துருங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும். எங்கள் ஷேர் மார்க்கெட் கூட வயிறு பிரச்சனை வருமா? வரும், கண்டிப்பாக வரும். யாராவது வச்சுன்னா வயிறு பிரச்சனை வந்த உடனே எடுத்துருங்க. ஆனால் லாஸில் தான் போகும் அந்த ஷேரு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெய் தானம் செய்வது மிகவும் சிறந்தது. சரிங்களா? அம்மன் கோவிலில் நெய் தானம் செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களோட வருமானம் இரட்டிப்பாகும். அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு வருமானம் சொல்லலாம். ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் போது, இந்த கட்ட பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க பாருங்க, அது கட்ட பஞ்சாயத்தில் போகாதீங்க. ஒரு யாராவது பிரச்சனையாக இருக்குது, அதை நீங்கள் போய் சால்வ் பண்ணி வைக்கும் பொழுது உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு ஜட்ஜு போல உங்களை கூப்பிடுவாங்க. அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உச்சத்தை எட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆய்வு துறையில் இருப்பவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாமே ஒரு உச்சத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்கம் புதிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தங்கம் உச்சத்தை அடையும். அப்ப என்ன பண்ணணும்? கும்பராசி அன்பர்கள் ஒரு சேமிப்பை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். உங்களின் குழந்தைகளின் பெயரில் ஒரு சேமிப்பு, இல்லை உங்களோட பூர்வீகம் சார்ந்த இடத்துல சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஒரு அருமையான இடம் கிடைக்கும். நீர்நிலைகளுக்கு அருகாமையில், கிணறுக்கு பக்கத்தில், இல்லை ஆறு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு நிலம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதனால இல்லை மயானம் சார்ந்த இடத்திலும் ஒரு இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சு, கண்டிப்பாக அமைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். சரிங்க. அப்போ சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு, எனக்கு விரையாதிபதியாக இருக்கிறாரு, லக்னாதிபதியாக இருக்கிறாரு, ராசியாதிபதியாக இருக்கிறாரு, 2ல் இருக்கிறாரு, வருமானமே இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. அவர் நிறுத்தி நிதானமாக எப்படி ஒரு குளத்தில் கல் போட்டிங்கன்னா அது தெளிஞ்சு வரும்போது எவ்வளோ கிளியராக இருக்குமோ அது போல் உங்களோட குடும்பத்தை சீரமைச்சிட்டு இருக்கிறாரு. வருமானம் நிலையான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். சரிங்களா? நிலையான ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா அது இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களின் சகோதர சகோதரிகள் மூலமாக, அவர்களின் உறவினர் மூலமாக திருமணத்திற்கான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க எப்படி ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிற சான்சஸ் உண்டு, ஒரு அரசாங்க அதிகாரிகளாக இருப்பாங்க, இல்லை ஒரு தொழில் முனைவராக இருப்பார், ஒரு ஓனராக இருப்பார், பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிற சான்சஸ் உண்டு. அதிக பிரகாசமான ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான காரணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? வேலைக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா சால்வ் ஆக போகுது கும்பராசி அன்பர்களுக்கு. ஆல்ரெடி கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். எனக்கு வயிறில் பல்லு தானே? ஆமாம், வயிறில் பல்லு தான் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களோட 2ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்க போறார். அப்போ தீர்வு கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு 12ல் ராகு கேது பயிற்சிகள், சரிங்களா? 12ல் ராகு வர போறார். அப்போ என்ன ஆகும்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் வாங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டுறதுக்கான, மலை பிரதேசங்களில் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. விமானங்களில் பறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சேம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு ஆளும் வருவாங்க கூடவே. அதனால யார் என்ன சொன்னாலும், எப்பொருள் யார் யார் வாய்ப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயா சொன்னது கேட்ட போல் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் செக் பண்ணி அதை ஆழ்ந்து ஆராய்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றியாளர் நீங்க தான். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கு. வருமானம் இரட்டிப்பாக கூடிய காலகட்டம், திருமணத்துக்கான காலகட்டம், குழந்தைக்காக ஏன்னா தயங்கிட்டு இருக்கீங்கன்னா, குழந்தைக்காக தயாராகி கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியோடு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வயிறு சார்ந்த விஷயங்கள் செக் பண்ணிக்கோங்க.
குறை பிரசவம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குது. குறையுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டம் உண்டு. நோய் தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. எனவே பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டியது நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயமாகவும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.